தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை நிலைப்பாட்டுடன் உடன்படும் கட்சிகளின் புதிய கூட்டணி ஒன்று உருவாகி வருவது குறித்து ஊடகவியலாளர் கேள்விக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ் கஜேந்திரன் கருத்து தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு சில தரப்புகள் பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளிலே எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் 13ஆம் திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும். 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு 17 செப்டம்பர் 21 வெளிவந்த ஈக்கிய ராட்சிய அந்த வரைவானது ஒரு ஒட்டியாட்சி வரை ஈக்கிய ராட்சிய பதிவு அது நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற நிலைப்பாடுகளோடு உடன்படக்கூடிய சிறப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த விவரங்களை பின்னர் தலைவர் தெரிவித்தார். அப்படி போட்டியிடுவாங்க என்ன எந்த சின்னத்தில் போட்டியிடும்? சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்குரிய வகையில் அந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த கட்சி என்று இப்போதைக்கு வெளிப்படுத்த முடியாத இந்த பேச்சுக்கள் நடைபெறுகிறது. அந்த பேச்சுக்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து தலைவர் அந்த விஷயங்களை தெரியப்படுத்துவார். உங்களுடைய அந்த 2 கோரிக்கைகளும் அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும். இதுவரைக்கும் பேசியிருக்கிற தரப்புகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.